பாட்டில் ராதா டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. இந்தியன் 2 அடுத்த சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. சட்னி சாம்பார் வெப் சீரிஸ்க்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. சீக்கிரமே இது ஹாட்ஸ்டார்ல பிரீமியர் ஆகும். பிரபுதேவாவோட அடுத்த படத்துக்கான டைட்டில் திங்காநல்லூர் சிக்னல். இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. கல்கி படம் இப்போ வரைக்கும் 555 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. தங்கலான் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் இப்போ முடிஞ்சது. இதை ஜிவி பிரகாஷ் அபிஷியலா சொல்லிட்டாரு. அண்டு படத்துக்கான ட்ரெய்லரும் சீக்கிரமா வரப்போகுது. அது பயங்கரமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. தனுஷோட ராயன் ஆடி லான்ச் ஜூலை 6 நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதானே வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி 69 வச்சினோத்து எடுக்க போறாரு. சமத்தா ஃபீமேல் லீடு பண்ண போறாங்க. அனிருத் மியூசிக் பண்ண போறாரு. சத்யன் சூரியன் சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ண போறதா ஏற்கனவே இந்த படம் பத்தி ஏகப்பட்ட நியூஸ் வந்துச்சு. நானும் சொன்னேன். இது எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் இல்லனா நவம்பர்ல ஆரம்பிக்க வாய்ப்பு அதிகம். லிரிசிஸ்ட் விவேகா இப்ப கங்குவா படத்தை பார்த்திருக்காரு. சோ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இப்ப அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை நான் அப்படியே படிக்கிறேன். அண்ட் ஸ்கிரீன்ல நீங்க பாப்பீங்க. கங்குவா படம் பார்த்து மெய் சிலிர்த்தேன். இந்திய சினிமாவின் பெருமைமிகு பிரம்மாண்டம் இயக்குனர் சிவா நம்மை வேறு உலகிற்கு அழைத்து செல்கிறார். சூர்யா சாரின் நடிப்பு உச்சம் அப்படின்னு அவருக்கான ரிவ்யூவே சொல்லியிருக்காரு. ஏன் தமிழ் சினிமால தெலுங்கு சினிமா மாதிரியே பெரிய பட்ஜெட்ல படம் பண்ண மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி பண்ணிருக்காங்க. 2.0 பட்ஜெட் 500 கோடிக்கு மேல. இப்ப அடுத்து எடுக்க போற வேல்பாரி படத்தோட பட்ஜெட் 1000 கோடி. கங்குவா அக்டோபர் 10 வருது. இது வேட்டையனோட கிளாஷ் ஆகுது. இதுக்கு அடுத்து விடாமுயற்சி வரும். இந்த படங்களால கங்குவாவோட வசூல் குறையுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா குறையும் தான். இது எல்லா மூவிஸ்க்குமே நடக்கும். விடாமுயற்சி செகண்ட் லுக்கு, குட் பேட் அக்லி தேர்ட் லுக்லாம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும். விடாமுயற்சி பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்கான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் சொல்லப்படுது. ஆனா இதை படத்தோட சைட்ல இருந்து யாரும் இதை கன்ஃபார்ம் பண்ணல. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். கல்கி ரிப்போர்ட் பத்தி என்னோட ட்ராக்கர்ஸ் என்ன சொல்றாங்க. அபிஷியலா நேத்திக்கு 415 கோடி சொன்னாங்க. ஆனா ட்ராக்கர்ஸ் 375 கோடி தான் சொல்றாங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்னோட ட்ராக்கர்ஸும் வசூல் கம்மியா தான் சொல்றாங்க. அபிஷியல் ரிப்போர்ட்டுக்கும் என் ட்ராக்கர்ஸோட ரிப்போர்ட்டுக்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ரெண்டுத்தையும் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்லல. படத்தோட ரன் முடிஞ்சு ஃபைனல் ரிப்போர்ட் வரட்டும். நான் அப்ப கம்பேர் பண்ணி சொல்றேன். இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சூர்யா பர்த்டேக்கு இன்னும் 23 நாள் தான் இருக்கு. அப்டேட் எப்போ வரும்? அண்ட் கங்குவா ரிலீஸ் டீசர் பத்தி கேக்குறீங்க. இது சூர்யா பர்த்டேக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா கன்ஃபார்ம் கிடையாது. அண்ட் சூர்யா பர்த்டேக்கான அப்டேட் இப்போ வராது. இன்னும் 20 நாளைக்கு மேல இருக்கு. பர்த்டே நெருங்கும் போது தான் வரும். சசிகுமாரோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அயோத்தி அடுத்த மந்திரமூர்த்தி காம்போல திரும்ப ஒரு படம் இப்போ வரப்போகுது. மகாராஜாவோட டோட்டல் வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல. ஏன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்தானு சொல்றேன். இந்தியன் 2 ஆடியன்ஸ் எப்ப டிவில போடுவாங்க? கூலி படம் லோகேஷ் கமிட் ஆகாம இருந்திருந்தா கைதி 2 இந்நேரம் வந்திருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வந்திருக்கும். இந்தியன் 2 ஆடியன்ஸுக்கான பிரீமியர் அப்டேட் கண்டிப்பா இந்த வாரம் வந்துரும். கிஸ் மூவிக்கான ஷூட்டிங் முடிஞ்சுதா? அண்ட் பிளடி பெக்கர் படம் ஆகஸ்ட்ல வருமானு கேட்டிருக்காரு. ஆகஸ்ட்ல வரதான் டாக்ஸ் போகுது. கிஸ் மூவிக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. சூர்யா 44ஓட ஷூட்டிங் அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இப்போ அந்தமான்ல போகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஷூட்டிங் இந்த வாரம் முடியுது. அடுத்து வேற லொகேஷன்ல ஷூட்டிங் போகும். தமிழ் சினிமால யாரு பேன் இந்தியா ஆக்டரா வருவாங்கன்னு என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி ரஜினி கமல் விஜய்லாம் பேன் இந்தியா ஸ்டார் தான். ஏன்னா ரஜினி விஜய் படம் ஆல்ரெடி 600 கோடி வசூலை தாண்டிட்டு, கமல் படம் 400 கோடிக்கு அதிகமான வசூலை தொட்டுட்டு, சூர்யா 43, 44க்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. 44 பத்தி இப்பதான் சொன்னேன். 43 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிராப் தான். இந்த கதையில வேற ஆக்டர்ஸ் நடிக்க வைக்க இப்ப டாக்ஸ் போகுது. கல்கியில ராஜமௌலி இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கு உள்ள இருக்கிற விஷயங்களை இப்போதைக்கு கேட்காதீங்க. படம் இப்பதான் வந்திருக்கு. ஒரு வாரமாவது ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். ஹாரி பாட்டருக்கு சீரிஸ் வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் நானும் பார்த்தேன். இது கண்டினியூ ஆகும்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டெய்லி நான் கோட் லைஃபோட ஓடிடி அப்டேட் கேட்கறேன். ஆனா நீங்க சொல்லவே மாட்டீங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எனக்கே அதை சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சாதானே நானும் சொல்லலாம். சோ அப்டேட் வரல. நான் வந்தா சொல்றேன். துப்பறிவாளன் 2 அப்டேட் அண்ட் ஹிட்லர் படம் எத்தனை லாங்குவேஜ்ல வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது 5 லாங்குவேஜ்ல வருது. துப்பறிவாளன் 2 பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். இது டிராப் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. லாரன்ஸ் லைனப், சூர்யா லைனப்லாம் கேக்குறீங்க. நான் ஏற்கனவே இதை பத்திலாம் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. இதுல சூர்யா லைனப்ல புறநானூறு படம் சேர்க்காதீங்க. கருணா படமும் இப்போதைக்கு சேர்க்க வேணாம். ராஷி கண்ணாவோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல ஒண்ணு லைனப் இருக்கிற மாதிரி தெரியல. தெலுங்குல தான் பண்றாங்க. கோட்டி பேன் இந்தியா படமானு ரொம்ப நாளா ஒருத்தர் கேக்குறாரு. பெரிய ஹீரோஸ் பண்ற எல்லாம் பேன் இந்தியா மூவி தான். இதுவும் பேன் இந்தியா மூவி தான். நேத்திக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிட்டு விடாமுடிச்சு சேட்டலைட் அனௌன்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டேன். அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். சன் டிவி தான் வாங்கியிருக்கு. மாத்தி சொல்லிட்டேன், சாரி. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் அண்ணாத்த. இன்னைக்கு கேம் இல்ல. இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான பதில் நேத்தி மாதிரி வீடியோ கடைசியில வரும். இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான அப்டேட் இப்போதைக்கு இல்ல. நான் வந்தா சொல்றேன்.